இருந்துச்சுங்க. என்ன மாதிரி படம் தான்? இல்ல ட்ரைபல்ஸ் பத்தின படம் தான். ஓகே, நல்ல மேக்கிங் நல்லா இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்கா அந்த ஓவரால் கொஞ்சம் சின்ன லேக் தான், பட் அப்ப அது தேவைப்படுது மாதிரி இருந்தது. ஓகே, குட். சேரன் டொவினோல நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு, ஒரு தடவை கண்டிப்பா பார்க்கலாம். டொவினோ தாமஸ்னாவே இந்த டிஃப்ரெண்டான ஸ்டோரியை வந்து எடுத்து பண்ணுவாரு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா போகுது. என்னடா ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த செகண்ட் ஹாஃப்ல வந்து அப்படியே மாத்தி சூப்பரா பண்ணியிருக்கானுங்க. ப்ளசண்டா இருக்கு படம். அந்த மலை சார்ந்த மக்களும் அந்த இசை எல்லாமே பாத்தீங்கன்னா ஆப்டா இருக்குது. சேரன் சார் ஒரு காப்பரோல் பண்ணிருக்காப்ல. நம்ம எதிர்பார்க்காத ட்விஸ்ட்லாம் வந்து அங்க செகண்ட் ஹாஃப்ல வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, ஒர்த்து வாட்சிங். படம் ஓவரால் கண்டிப்பா விறுவிறுப்புன்னு சொல்ல முடியாது. மலையாள படத்துக்கு உள்ள அந்த ஜானர் தான். அந்த பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரிலாம் இல்ல. வழக்கம் போலதான் வேலை வெட்டி இல்லாதவனுக்கு ஒரு காதல் வரும் இல்லையா? காதல் வந்தவன காதலே பெரிய மாதிரி இருக்கும். அப்ப வந்து அவன் நினைச்ச வேலை கிடைக்காது, கிடைச்ச வேலையை எதுக்கு அந்த வேலையை பாக்குறப்ப அதுக்கு உண்மையா இருக்கணும்னு ஆசைப்படுறாப்ல. அந்த உண்மையா இருக்கிற வந்து நடக்க விட மாட்டாங்க. எப்படி வந்து உண்மையா இருந்தாருங்கிறது அந்த படத்தோட ஒன்லைன். ஆமா, உண்மை கதை தான். கண்டிப்பா சொல்றேன். கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு விஷயம் தான் பிடிக்கவே பிடிக்காது, மக்களுடைய போராட்டம். எந்த கவர்மெண்டா இருந்தாலும் சரி, எந்த நாடா இருந்தாலும் சரி, ப்ரொடெஸ்ட்னு வந்தாவே ஃபர்ஸ்ட் எதிரி யாராங்கன்னா கவர்மெண்ட் தான். சரி, அவங்க எதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்றாங்க, அதுக்குள்ள நம்ம மேட்டர்லாம் நம்ம கொடுப்போமே, செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு ஆர்வம் வந்து இந்த காலத்திலேயே வந்ததில்ல. காந்தி காலத்துல இருந்து இந்த காலம் வர வந்து நம்ம வந்து அப்படிதான் நம்ம பாக்குறோம். இப்ப மருத்துவர்கள் போராடணும்னா மருத்துவத்துறை பாதிக்குது இல்லையா? சோ அப்ப என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள செஞ்சு கொடுக்குறாங்களா? இல்ல. ஆனா அதெல்லாம் இந்த படத்துல சொல்லல. இதுக்கு படம் ஒண்ணு யோகிபாவோட பார்த்து அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. சோ இந்த மாதிரி தான் ப்ரொடெக்ஷனை வந்து எப்படி வந்து போலீஸே வந்து தகர்க்கிறாங்க, கவர்மெண்டே வந்து அவங்களை தகர்க்குது. அதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஆயுதமா ஒரு இது பண்றாங்க. அதை வச்சு பிளே பண்ணிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. படம் அந்த நரிவேட்டைக்குன்ற ஏற்ற பேருக்கு ஏற்ற படம் மாதிரி தெரியல. ஆனா நல்ல சப்ஜெக்ட் நல்லா தான் இருக்கு. பார்க்கலாம். படம் விறுவிறுப்பா இருக்கு, நல்லா இருக்கு. சேரன் எப்படி பண்ணியிருக்காங்க? சேரன் ஆக்டிங் சூப்பர், நல்லா இருக்கு. சேரன் சூப்பரா பண்ணியிருக்காரு. ஓவராலா சாட்டிஸ்ஃபைடு. அந்த இது சொல்லுவோம்ல, போஸ்டர் பார்த்துட்டு படம் பார்க்க கூடாதுன்னு, அது மாதிரி அந்த பேரு நரிவேட்டை எதுக்கு, அந்த வேற ஏதாவது பேர் வச்சிருக்கலாம். ஆனா நல்ல சப்ஜெக்ட் தான், நல்ல ஸ்டோரி தான். பரவாயில்ல. என்ன மாதிரி படம் தான்? எப்படி இருந்தது படம்? அதான் ட்ரைப்ஸ் பத்தின படம் தான். இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா இருந்துச்சுங்க. அது நம்ம தமிழ் படத்துலயும் அந்த ட்ரைப்ஸ் பத்தி எடுத்திருப்பாங்கல்ல, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அதே சேம் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அது உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்தனால படம் நல்லா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம். நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. மலையாள படம், ஆனா தமிழ்ல நல்ல கிளியரா பிளே பேக் எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு. சுராஜ்லாம் நல்லா நடிச்சிருக்காரு. சேரன் நல்லா பண்ணியிருக்காப்புல. அவங்க கேரக்டருக்கு கரெக்டா பண்ணியிருக்காங்க. மலையாள படத்துல இது ஒரு இன்னொரு நல்ல படம். பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு, போலீஸுக்கு பின்னால என்ன சப்போர்ட்டிவ்ல பொலிட்டிக்கல் என்ன பண்றாங்கிறது தெளிவா சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு நடந்த சம்பவமா தான் இருக்கு. நல்லா இருக்கு. இடைவேளைக்கு படம் நல்லா இருக்கு. இடைவேளைக்கு முன்னால கொஞ்சம் இதா இருந்தா கூட ஆஃப்டர் இன்ட்ரோல் வந்து படம் நல்லா இருக்கு. நல்லா பண்ணிருக்காரு. சேரன், சுராஜி அவங்களாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஆல்ரெடி போலீஸ் கேரக்டர் நடிச்சிருக்காரு. இது ஒரு பிளஸ் பாயிண்ட் அவருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. என்ன மாதிரி இது வந்து த்ரில்லர் தான் ப்ரோ. நல்லா இருக்கு. ட்ரூ அண்ட் பேஸ்ட் எடுத்திருக்காங்க. பட் ஆனா நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா இருக்காங்க. சேரன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டிராகா இருந்த மாதிரி இருந்தது. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தது. நைஸ். படம் நல்லா தான் இருக்கு. டொவினோ தாமஸ் நல்லா நடிச்சிருக்காரு. கதை நல்ல கதை தான். என்ன மாதிரி படம்? ஆதிவாசிகளோட நிலை உரிமை போராட்டத்துக்காக நடக்கிற கதை, அவங்களுக்கும் காவல்துறைக்கு நடக்கிற போராட்டம். ஸோ அதை பத்தி எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு, போர் அடிக்காம போகும். சேரனோட ஆக்டிங் வித்தியாசமா இருக்கு. வில்லனா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ டிஃபரெண்டா இருக்கு. நல்லா படம் பிடிச்சிருக்கு. படம் நல்லாவே இருக்கு.